மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ்ல வெளிவந்த ஒரு எமோஷனல் ஃபீல் குட் காமெடி வெப் சீரிஸ். சத்யராஜ், ரேகா, ரித்துன் மற்றும் பல பத்திரம் வச்சிருக்காங்க. சீரிஸோட கதையை பார்த்தலாம். ஹீரோவான சத்யராஜ் அவங்களுடைய ஃபேமிலியோட ஜாலியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சத்யராஜ் அவங்களுடைய பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. கேரளாவில் பார்த்துருவாங்க. பொண்ணும் அவங்களுடைய பையனுக்கு பிடிச்சி போயிடும். இப்போ பொண்ணு பார்க்க கேரளா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாகுவாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வரும். இவங்க பார்த்துருக்க பொண்ணு சத்யராஜ் அவங்களுடைய முன்னாள் காதலியோடைய பொண்ணு அப்படின்னு. உடனே ஷாக் ஆயிடுவாரு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிறுத்தணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவாரு. இப்போ இறுதியில அவர் நினைச்சபடி அந்த கல்யாணத்தை நிறுத்தினாரா இல்லையா, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன். இந்த சீரிஸோட பாசிங் பார்த்தாவே காமெடி தாங்க. ஏன்னா காமெடியாலே கொண்டு போயிருக்காங்க. குறிப்பா சத்யராஜ் சார் அவங்களுடைய காமெடி செம்மை கிளிக் அவுட் ஆயிருக்கு. அவங்களுடைய ஆக்டிங் தரமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க கம்பேக் கொடுத்த மாதிரியே ஒரு சூப்பரா வராரு. அவரோட சீன்ஸ் நல்லா கலகலப்பா இருக்கு. அவருடைய ஒய்ஃபா வந்திருப்பாங்க. அந்த கேரக்டர் சத்யராஜ் அவங்களை வச்சு பயங்கரமா காமெடி பண்ணியிருப்பாங்க. இப்படி அவங்களை சார்ந்து வர எல்லா கேரக்டர்களும் அப்படியே காமெடி பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா கிளிக் அவுட் இருக்கு. மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் ரொம்ப ஜாலியா ரொம்ப கலகலப்பா கொண்டு போயிருக்காங்க. பிஜிஓ மியூசிக், சினிமோட்டோகிராஃபிக் எல்லாம் தரமா இருக்கு. டெக்னிக்கல் வாய்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தளவுக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாம் சிரிப்பு, பயங்கரமா சிரிப்பு அப்படின்னு காமெடியாலே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. சத்யராஜ் சார் ஆகட்டும், ரேகா ஆகட்டும், அப்புறம் அந்த பையன் மிதுன் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து செமையான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதனால இவங்களை ஃபாலோ பண்ணாவே ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தான். ஏன்னா இதே மாதிரி ஸ்டோரி ஏகப்பட்ட படத்துல எல்லாமே வந்துருச்சு. அதனால ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் வந்து வித்தியாசமா கொடுக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் இப்படி தான் வரும் அப்படிங்கிற தான் இருக்குது. மொத்தமா 8 எபிசோடு தேவையாப்பா அப்படிங்கிற தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் சபா எழுதிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. மொத்தமா ஒரு 6-7 எபிசோடு முடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தேவையில்லாத சீன்ஸ்லாம் கொஞ்சம் வருது அப்படின்ட்டு சபா இழுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அப்படின்ட்டு காமெடி சொன்னாலும் ரியாலிட்டியே இல்லை. ரொம்ப ஓவர் ஆக்டிங் அப்படி ட்ராமா. ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸ் பார்த்தா இவங்களே கிரியேட் பண்ணி உள்ள புகுத்துற மாதிரி இல்லை. அந்த ரியாலிட்டி வரல. எந்த சீரியஸ் ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சீரிஸில் எந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. முதல்ல இப்படி சூப்பராக சும்மா இருக்கணும். எந்த சீரிஸ் ஒர்த்தான சீரிஸ் தான். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம சொல்லியிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களுக்கு